விஜய் மாமாவை நினைச்சுதான். எனக்கு இப்போ 2 நாளா விஜய் மேல சந்தேகம் இருந்தது. அதான் நம்ம விஜயான்னு கேட்டேன். ஆனா மனசு பூரா நீங்க அவ இல்லைன்னு சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். அவ இப்படி மண்ணள்ளி போட்டுட்டாளே. அவளுக்கு இப்படி பண்றதுக்கு எப்படி மனசு வந்தது? அப்பாவோட முகம் ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பாளா அவ? எவன் மாமாவ பொண்டாட்டி குழந்தையும் வச்சுட்டு இன்னொருத்தைய தேடுறவ யார்? அந்த பொறுக்கி அந்த போட்டோகிராஃபர் இளங்கோதான். அந்த அயோக்கிய சரு, நான் எவ்வளவு கோவக்காரன் உனக்கே தெரியும். ஆனா மாமாவை நினைச்சு இனிமேலை அடக்குற மாதிரி என் கோவத்தை மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்கேன். சரு வேணாம், நானே என் கோவத்தை மாமாவுக்கு அடக்கி வச்சிருக்கேன். நீ கோவமா பேசி பிரச்சனை பெருசா பாத்துக்க. எனக்கும் தெரியும் மாமா. அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே உயிரையே விட்டுருவாரு. நான் ஜாக்கிரதையா நடந்துக்கிறேன் மாமா. இந்த இளங்கோவுக்கு சீக்கிரமே இருக்கு பூஜை, தீபாவளி, பொங்கல் எல்லாம் இனிமே ஏன் கையெல்லாம். முதல்ல அந்த நாயை வெட்டணும் மாமா. இருங்க வர. ஆனா நில்லு. நீ எங்க போக வேணாம். நீ எங்க போய் படபடன்னு பேசினா பிரச்சனை பெருசா சரோ பாத்துக்கிறோம். சரோன்னு சொல்ற வரைக்கும் நீ இங்கே இரு. விஜய் எங்க? உள்ள தூங்கிட்டு இருக்காக்கா. விஜய் எந்திரி, எந்திரிங்கறல்ல. வா. எங்கக்கா? அக்கா என்னக்கா? வா அக்கா. வாடி. லீலா கதவு சாத்து. என்ன பண்ற? அக்கா கொல்லிங்க. அக்கா உனக்கு இது ஏன் அடிக்கிற? சொல்லு என்னக்கா? எல்லாரும் ஏன் நடிச்சு கொல்றீங்க? நான் அதுக்கு தான் பிறந்திருக்கேனா? ஏய், அந்த இளங்கோவை நீ காதலிக்கிறியா? ஏய், உண்மையை சொல்லு. அப்பா மேல சத்தியமா சொல்லு.